ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது திருநெல்வேலி டு திருப்பதி ட்ரிப் தான். ஃபஸ்ட்டு திருநெல்வேலியில் இருக்கிற என்னோடய குலதெய்வம் டெம்பிள் போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக நம்ம திருப்பதி தான் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கே போகிறதா இருந்தாலும், எந்த பெரிய ஸ்தலம் போகிறதா இருந்தாலும் குலதெய்வம் டெம்பிள் போயிட்டு போனீங்கன்னா, அதுவும் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணும்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் அது கண்டிப்பாக நிறைவேறாது. ஸோ ஃபஸ்ட்டு குலதெய்வம் டெம்பிள் போயிட்டு அதுக்கு அடுத்து தான் நாங்கள் திருப்பதி கிளம்புனோம். அடுத்து விருதுநகர் ஜங்ஷனில் இருந்து தான் நமக்கு ட்ரெயின். ஸோ விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து டேரெக்டாக திருப்பதி ட்ரெயின் ஏறியாச்சு. அண்ட் அக்காமடேஷன் அப்படின்றது நம்ம தரிசனம் புக் பண்ணுற அன்னைக்கு மார்னிங் தரிசனம் டிக்கெட் ஓப்பன் ஆகும். அன்னைக்கு 3 o'clock அக்காமடேஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் 300 தரிசனம் தான் புக் பண்ணியிருந்தேன். நீங்கள் சேவாவும் புக் பண்ணி போகலாம். ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவம், அந்த மாதிரி நிறையா சேவா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரெயின் புக் பண்ணுறப்பவும் டேரெக்ட் ட்ரெயின் புக் பண்ணி போகிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு உங்களோட ட்ரெயின் என்றைக்கு இருக்குதோ, உங்கள் ஊர்லேருந்து இருக்குது இல்லை உங்கள் பக்கத்து ஊர்லேருந்து இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தரிசனம் டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே போய் அதை பார்த்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பதி ஜங்ஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்த உடனே நமக்கு மேலே போகிறதுக்கு பஸ்ஸோ ஜீப்போ நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். ஜீப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120 rupees to 200 அவ்வளோக்குள்ளே தான் இருக்கும். பஸ்ஸு ஏசி பஸ்னால் 120, அதுவே இந்த மாதிரி நார்மல் பஸ்னால் 90 rupees. இறங்குறப்போ நீங்கள் இந்த நார்மல் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா சைட் சீயிங் இறங்குறப்போ இருக்கிற அளவுக்கு ஏறுறப்போ உங்களுக்கு அவ்வளோ சைட் சீயிங் இல்லை. இன்னொன்று, இறங்குற பாதையில் நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாத யாத்திரையும் போகிறவங்களும் இந்த பாதையில் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏசி பஸ்ஸோ இந்த பஸ்ஸோ ரெண்டுக்குமே டிக்கெட்ஸ் நீங்கள் கீழே புக்கிங் கவுண்டர் இருக்கும். அங்கேவே நீங்கள் டிக்கெட்ஸ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நீங்கள் பஸ் ஏறி திருமலா ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஆர்ஓ ஆஃபீஸ்ன்னு கேட்டு இறங்கிடுங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ் போய் தான் நீங்கள் ரூம்க்கான அக்காமடேஷனுக்கு ஃபஸ்ட்டு போய் ஸ்கேனிங் பண்ணணும். ரூம் போடலைனாலும் நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸில் உள்ள அண்டர் கிரவுண்ட் ஏரியாவில் போய் தான் ரூம் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஆர்பி கவுண்டருக்கு போயிட்டு அங்கே நம்மளோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 1 hourக்குள்ளே உங்களுக்கு ரூம் எங்கே அலாட் ஆகுதோ அங்கே நீங்கள் ரீச் ஆகிருக்கணும். இல்லைன்னா ரூம் கேன்சல் ஆகி நெக்ஸ்ட்டு உள்ளவங்களுக்கு அலாட் ஆகிடும். நீங்கள் போய் ஸ்கேன் பண்ண உடனே வித்தின் ஒரு 15 minutesக்குள்ளே அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் தான் உங்களுக்கு ரூம் எங்கே அலாட் ஆகுதுன்னே சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம ஆன்லைனில் போட்டிருந்தாலும் டேரெக்டாக போய் அந்த ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நம்மளோட ஆதார் கார்டெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு ரூம் அலாட் ஆகும். ரூம் போனதுமே ஃபஸ்ட்டு அங்கேயும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அங்கே தான் உங்களோட வெரிஃபிகேஷன் ஆதார் டீட்டெயில்ஸோட உங்கள் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுப்பாங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணுறப்போ அதே ஆள் தான் உங்களுக்கு செக் அவுட்டும் பண்ணணும். அண்ட் ரூம்ஸ் உங்களுக்கு 50 rupees, 100 rupees, 1000 rupeesன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் இருக்குது. உங்களுக்கு அதில் எது செட் ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். 1000 rupees ரூமில் ஹீட்டர் அட்டாச்சாக இருக்கும். 50 rupees, 100 rupeesனால் நீங்கள் ஹீட்டருக்கு வெளியே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த கம்ஃபர்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் 1000 rupees ரூம் அப்படின்னா மோஸ்ட்லி பாஞ்சஜன்யத்துலேயும் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் தான் மோஸ்ட்லி புக் ஆகும்னு அங்கே சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அலாட் ஆனது பாஞ்சஜன்யம் கெஸ்ட் ஹவுஸு. அதுக்கடுத்து நாங்கள் உள்ளே ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் அண்டர் கிரவுண்டில் ஃபஸ்ட் அந்த 0th floorல அலாட் ஆகிருந்தது. ஆஃப்டர் தட் 4 o'clock எனக்கு ஒரு தரிசனம். நெக்ஸ்ட் டே அதே 300 rupees டிக்கெட்டு எனக்கு 4:30க்கு தரிசனம். எப்படி எனக்கு புக் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு ஆதார் கார்டில் ஒரு தரிசனம் 30 நாளைக்குள்ளே தான் நீங்கள் புக் பண்ணியிருக்க முடியும். அந்த 30 நாளைக்கு மேலே அது 30 days முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னொரு தரிசனம் புக் பண்ண முடியும். 300 rupees டிக்கெட் 30 daysல ஒரு தடவை தான் தரிசனம் பார்க்க முடியும். அப்படி இருக்கிறப்போ என்னோடய ஆதார் கார்டை சேம் ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் மட்டும் நான் மாற்றி போட்டிருந்தேன். அது எப்படி புக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேறு மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புக் ஆச்சுன்னா லக்கு, நீங்கள் நெக்ஸ்ட் டேவே இன்னொரு தரிசனமும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 300 rupees தரிசனம் ஒரு நாளும் 500 rupees தரிசனம் ஒரு நாளும் சேவா, அர்ஜித சேவா, அப்படி இல்லைன்னா அங்க பிரதர்ஷனம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மாற்றி புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு தரிசனமும் சேர்ந்து கிடைக்கும். அண்ட் பாஞ்சசன்யம் கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா ஜஸ்ட்டு சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு டேரெக்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நீங்கள் கிராஸ் பண்ணியே போய்க்கலாம். அங்கேருந்து உங்களுக்கு திருமலாவுக்கு டேரெக்ட் பஸ்ஸோ, சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்தே பஸ்ஸு அவைலபிலிட்டி இருக்குது. பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீப் ஹையர் பண்ணி நீங்கள் போய்க்கலாம்.
நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் தான் உங்களுக்கு அலாட் ஆயிருக்குன்னா அது வந்து கோவில் பக்கத்துலேயே இருக்குது. நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் ஸ்டாப்பிங்னே ஒன்று இறக்கி விடுவாங்க. அதே மாதிரி பஸ்ஸுக்கு திருப்பதி பொறுத்தளவில் திருமலாவில் நீங்கள் பஸ்ஸுக்கு ஃபீலே பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஃப்ரீ பஸ் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து பஸ்ஸு வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்கணும் அப்படின்னா அதே பஸ் திரும்ப சுற்றி வந்து அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கலாம். உள்ளேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கணும்னு சொல்கிறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா அங்கே இங்கிலீஷும் இருக்கும், நம்ம தமிழும் நிறைய இடத்துல இருக்குது. அங்கே உள்ள எல்லாருக்குமே தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தெலுங்கும் பேசுவாங்க. ஸோ நம்ம 4 லாங்குவேஜுமே இருக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் அங்கே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் 300 ருபீஸ் தரிசனம் டிக்கெட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 300 ருபீஸ் தரிசனம் ஏடிசி சர்க்கிளில் இறங்கி போனாலும் பார்த்துக்கலாம். அதுவே நீங்கள் சர்வ தரிசனம் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் அப்படின்னா ஃப்ரீ தர்ஷனுக்கு எங்கே இறக்கி விடணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களை வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் கரெக்டாக இறக்கி விட்டுருவாங்க. 300 ருபீஸ் தர்சன்னா நீங்கள் ஏடிசி சர்க்கிளில் இறங்கி கொஞ்சம் ரிவர்ஸில் நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேருந்து கரெக்டாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஹவர்லேயே நீங்கள் தரிசனம் பார்த்துடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு டே 45 மினிட்ஸில் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டோம். செகண்ட் டே எங்களுக்கு 3.5 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் திருமலா வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபஸ்ட்டு பிளேஸு. எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம் போகிறதுக்கோ ஒரு குழந்தைங்கள வச்சுருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பாத்ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே தான் இருக்கும். அங்கேவே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம். நிறைய ஹால்ஸ் இருக்குது, லக்கேஜ் கவுண்டர்ஸ் இருக்குது. லக்கேஜ் கவுண்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் உள்ள லக்கேஜ் கவுண்டர்ஸில் நீங்கள் போட்டுட்டீங்க, இல்லை சிஆர்ஓ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற லக்கேஜ் கவுண்டரில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு அதே பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்தே எடுத்துகிட்டு திருப்பதி பஸ் ஏறி நீங்கள் கீழே வந்துடலாம். கீழ் திருப்பதி வர முடியும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து போகும்போதே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு ரூம் தேவைப்படாது. அன்றைக்கே நம்ம தரிசனம் பார்த்துட்டு அன்றைக்கே நம்ம கீழே இறங்கிடுவோம்னா நமக்கு ரூம் தேவையில்லை. நம்ம கீழே திருப்பதியில் வந்து கூட நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அங்கேயே ஒரு லான்ச் இருக்குது. அதில் 50 ருபீஸ் பே பண்ணோன்னா பெர் ஹவருக்கு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம்ன்ற ஸ்பேஸில் அங்கே அந்த பிளேஸ்லேயே இறக்கி விட சொன்னிங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்தே நீங்கள் அங்கே ஒரு ஹால் இருக்குது, அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். திருப்பதியிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளம்ப வேண்டிய இடம் வந்து அலமேலு மங்காபுரம். அங்கே பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம மேலேயே மேல் திருப்பதி போய் வராக சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வராகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடுங்க. வராக சுவாமி பஸ் ஸ்டாப்னே இருக்குது. ஸோ அங்கே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வராக சுவாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் திருப்பதி ஏழுமலையானையை தரிசனம் பண்ண போகணும். ஏன்னா வராக சுவாமி தான் உங்களுக்கு முதல்ல அந்த இடத்த திருப்பதி ஏழுமலையானுக்கே கொடுத்தவர். இந்த ஐதீகம் திருப்பதியில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இது தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த தடவை போய் வராக சுவாமியவும் பத்மாவதி தாயாரையும் தரிசனம் பண்ணிக்கோங்க. இது முடிச்சுட்டு திருப்பதியில் உங்களுக்கு பார்க்க வேண்டிய சைட் சீயிங் பிளேசஸ் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் யூடியூப்ஸ்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஏழுமலையான் தரிசனத்துக்கு உள்ளே போகிறப்பவும் கோபுரத்துக்கு மேலே நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடப்பாறை இருக்கும். அந்த கடப்பாறையை வந்து வணங்கிக்கோங்க. வணங்கி முடிச்சுட்டு உள்ளே சுத்து பிரகாரத்துக்கு போனீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் கோபுரத்தில் இருப்பார். அந்த கோபுரத்தில் இருக்கிறவருக்கு வந்து வெள்ளி கவசம் மாதிரி வெள்ளி அங்கி மாதிரி மேலே இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கோபுரத்தில் நம்ம கருடனை தரிசனம் பண்ணலாம், ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணலாம். ஒரு பக்கம் ஃபுல்லாக வராகர் இருப்பார், இன்னொரு சைடு ஃபுல்லாக நரசிம்மர் ரெண்டு இடத்துல இருப்பார். இன்னொரு சைடில் தான் ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பார். இதிலேருந்தே நம்ம லக்ஷ்மி வராக இருக்குது, அங்கே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஃபெப்ரவரியில் போயிருந்தனால ரொம்ப பனிக்காலமாக இருந்தது. ஸோ ஸ்வெட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வின்டர் வியர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. கெட்டில் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க மலையில். மித்தபடி எந்த பிளாஸ்டிக்ஸுமே அங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஈவன் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எல்லாமே தூக்கி போட்டுடுறாங்க. பட் பேபிஸ்க்கு தேவையானது மட்டும் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் மொபைல் கவுண்டரில் பாதியில் போகிறப்பவே நீங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மில்டன் பாட்டில் அந்த மாதிரி டப்பர்வேர்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரயில் நீர் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் அலோடு கிடையாது. ஹேண்ட்பேக்லாம் அலோவ் பண்ணுறாங்க, பட் பெரிய பேக்காக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. மொபைல் ஃபோன்ஸும் உள்ளே அலோடு கிடையாது. நம்ம ஏடிசி சர்க்கிளில் உள்ளே போயிட்டுருக்கும்போது பாதி வழியிலே கவுண்டர் இருக்கும். அந்த இடத்துலையே நம்ம 300 ருபீஸ் தர்ஷனுக்கு கொடுத்துட்டு போய்க்கலாம். அந்த இடத்துல கொடுத்துட்டு பட் நீங்கள் வாங்குறது வந்து தரிசனம் முடிச்சுட்டு கோபுரத்துக்கு நேர் எதிர சைடு பார்த்தீங்க அப்படின்னா
அந்த சைடில் தேங்காய் உடைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரைட் சைடில் திரும்பினீங்க அப்படின்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். எங்களோட தரிசனம் ஃபஸ்ட்டு டே அண்ட் தேர்ட் டே நைட் 10 o'clock. அதனால செகண்ட் டே அலமேலு மங்காபுரம் போய் பத்மாவதி தாயார் தரிசனம் பிளான் பண்ணிட்டோம். திருப்பதி பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.